ஆல்ரெடி இங்கே எல்லோரும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கும். அதில் இந்த புதுசாக இந்த மழை வேறு ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்ருக்கு. மழை என்ன பண்ணுச்சுன்னா அது ஒன்றும் பண்ணல. மழைனா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஏன்னா ஸ்கூல் படிக்கலாம் லீவ் கொடுப்பாங்க பாருங்கள், அதனாலே மழையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த மழையில் வர இடியும் ஒரே மாதிரி இருக்குது, ட்ரோன் அடிக்கிற சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு எது கொடுக்குற சவுண்டுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் பயமாகவே இருக்குது. ஒன்று இவங்க 2 பேர்த்தில் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி இதோட சவுண்டை மாற்ற சொல்லணும். பட் 2 பேரும் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் அதோட ஆப்ஷன்ஸ் கம்மி. ஓகே, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கலவரம் இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்றது வந்து மறக்கிறது கிடையாது. நமக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும். அதுவும் மழை பெஞ்சால் நல்லா காரமாக சாப்பிட்ணும். அதுதானே நம்ம டிக்ஷனரியில் சின்ன வயசுலேருந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணலாம். நானும் சமைக்க வந்துட்டேன். இந்த மஷ்ரூமில் வந்து மேலே இருக்க லைட்டாக கருப்பானோட நான் தூக்கி போட்டுருவேன், அது கெட்டுருச்சு போலன்னு நினச்சி. பட் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த மேலே இருக்க தோல் வந்து நம்ம பீல் பண்ணால் உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதே. ஓகே, அப்புறமா நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சால் என்ன சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கன். என்ன தான் பிரியாணி லவர்ஸாக இருந்தாலும் அந்த சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் காம்பினேஷன் வந்து டாப் ஆஃப் த டேஸ்ட்டு தான். அதனால் எனக்கு அந்த கிரேவிங்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்கும், பட் அதே டேஸ்ட்டில் இருக்காது. அதனால் நான் ட்ரை பண்ணேன். அதே அளவுக்கு வரலினாலும் ஓகே, ஏன்னா நம்ம இதில் அஜினமோட்டோலாம் சேர்க்க போகிறதில்ல, நேச்சுரலாக செய்கிறோம். அதே மாதிரி சில்லி சிக்கன் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஈஸி தாங்க, அவ்வளோலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அதனால் நானும் சமைச்சு முடிச்சுட்டு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.